கட்டிட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. நீங்க ரெண்டு பேரும் என்ன இங்க இருந்து வரீங்க? டேய், இங்க இருந்தெல்லாம் வரல, ரொம்ப நேரமா இங்கதான் இருக்கும். இங்க நடக்கிறத நாங்களும் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆமா விச்சு, நானும் அஜய் அண்ணாவும் எப்படியாவது அண்ணாவையும் நிலானி எப்படியாவது சேர்த்து வச்சலாம், எப்படியாவது பேச வச்சலாம்னு நினைச்சி ரொம்ப முயற்சி பண்ணாம ஆனா முடியல. பிளான் ஃபிளாப் ஆயிடுச்சு. ஓ, இந்த காஃபி பிளான் உங்களுது தானோ? ஆமா ஆமா, நாங்களும் இது ஒரு பிளான் நினைச்சுதான் போட்டோம். அப்புறம் தான் தெரியுது இது பிளான் இல்ல, புஷ் பண்ணுவோம். அது என்ன மாம்ஸ், அர்ஜுன் மாம்ஸை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவருக்கு இந்த சின்ன பிளான் எல்லாம் செட் ஆகாது. அவரோட இதுக்கு நம்ம பெருசா தான் பிளான் பண்ணணும். அதுக்கு நம்ம மூளையை போட்டு கசக்கணும். என்னடா பெரிய பிளானா? அந்த அளவுக்குலாம் நமக்கு மூளை இல்லையடா. இப்ப என்ன பண்றது? உங்களுக்கு எனக்கு தான் அந்த அளவுக்கு மூளை இல்ல. ஆனா நம்மளை விட ஒரு ஆள் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம எல்லாரோட மூளைய சேர்த்த மூளை. அவங்க கிட்ட போயிட்டு பிளானை கேட்போம். என்னடா சொல்றான்? ஆமா, அப்படிப்பட்ட பெரிய கை யாரு? ஐயோ மாம், நீங்க சொன்னாலும் அவங்க ரொம்ப பெரிய கைதான். அது வேற யாரும் இல்ல, எல்லாம் நம்ம பாட்டி தான். டேய், காமெடி பண்ணாதா? வயசானவங்க அவங்களால என்னடா பண்ண முடியும்? சும்மா என்னமோ ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்லக்கூடாது. அவங்களால என்னடா பண்ண முடியும்? என்ன எங்க பாட்டி இவ்வளவு லேசா இடம் போட்டுட்டீங்க? எங்க அக்காவும் மாமாவும் முன்னாடி இப்படிதான் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு தான் இருந்தாங்க. அவங்களை இணைப்பிரியாத கப்புள்ஸா மாத்தினதே எங்க பாட்டி தான். கல்யாணான ஜோடியை மட்டும் இல்ல, விரட்டி விரட்டி காதலிக்கிற ஜோடியையும் கொத்து விடணும்னு பக்காவா பிளான் போட்டவங்க. அவங்க பிளானாலதான் நானே ஒருத்தவங்க கிட்ட விழுந்தேன். என்னடா சொல்றோம்? நான் என்ன சொல்ல, அது அது நிறைய பேருக்கு தெரியும். என்ன திடீர்னு இவன் லுக்கு வேற மாதிரி போகுது? ஆமா, இப்ப இந்த லுக் எங்க போகுது? அடங்கொய்யாலே, ஓ பாட்டியோட பிளான்ல இதுவும் ஒண்ணா? ரைட்டு. டேய் விச்சு, டேய் 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 விச்சு, கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா, கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா. டேய் டேய் நிறுத்துங்கடா, ஒரு நெட்டு எடுக்க போயிடாதீங்க, நான் இங்க தான் இருக்கேன். அது ஒண்ணு இல்ல மாம், சும்மா பார்த்தேன், அவ்வளவுதான். சும்மா பார்த்தேன், நானும் பார்த்துதானே. நீ சும்மா பாத்தியா இல்ல ஆளையே முழுங்குற மாதிரி பாத்தியான்னு? டேய், நல்ல வேலை நான் இங்க இருந்தேன். நான் மட்டும் இங்க இல்ல, இங்க எசக்க பசக்க வேற ஏதோ நடந்திருக்கும் போல இருக்கு. போங்க மாம்ஸ், உங்களை வச்சுக்கிட்டுலாம் அதை பண்ண மாட்டோம். நீங்களா டீசெண்டா போயிட்டீங்கன்னா நாங்க எங்க வேலையை பார்ப்போம். நீங்க போல அது சரிடா, நான் போலன்னா என்ன கழுத்து பிடிச்சி தள்ளிடுவோம் போல இருக்கு. டேய், இப்ப நம்ம இங்க பேசுற மேட்டர் வேறடா, நீங்க எதுவும் மேட்டருக்கு போற மாதிரி இருக்கடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாம்ஸ், சும்மாதான். அடச்சை, டேய் உங்க சொல்லுக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கான். டேய் விஷயத்துக்கு வாங்கடா. முதல்ல உங்க அக்காவையும் மாமாவும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும். அந்த மேட்டருக்கு வாடானா நீ வேற மேட்டருக்கு போற போல இருக்கு. ஆமா விச்சு, நம்ம அண்ணனையும் அண்ணியும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும்ல. என் லட்டு ஃபீல் பண்றாளே. அச்சோ லட்டு, நீ ஃபீல்லாம் பண்ணாத. இரு, மாமா வரேன். மாம் நகருங்க. பாதி கண்ணு, ஏமா எதுக்கு இந்த ஃபீலிங்? அது மாமா இருக்கல, மாமா இருக்கும்போது நீ எதுக்குடா சொல்லும் ஃபீல் பண்ற? நீ ஃபீல் பண்ணாத, மாமா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், சரியா? இல்லடா மாமா, அண்ணாவும் அண்ணியும் சீக்கிரம் சேர்ந்தாதானே நம்மளும் செய்யற முடியும். அண்ணன் சொன்னாங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும்னு. அதுக்கு தான்டா மாமா சொல்றேன். எனக்கும் இந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும்ல. அதுக்கு என்னடி தங்கும், அதுல நானு சீக்கிரமா சேர்த்து வச்சிடறேன். என் அக்காவும் மாமாவையும் நான் சேர்க்காம இருப்பேனா, அதுல சீக்கிரம் சேர்த்துடலாம். அவங்கள சீக்கிரம் சேர்த்ததுக்கு அப்புறம் உனக்கு எனக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும். அப்புறமா நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும். அப்புறம் என்ன நடக்க சொல்லு? கல்மாரி நடக்கும். என்னையா பேசுற? ஆபசகனமா? எவ்வளவு ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், இங்க வந்து ஆபசகனமா பேசிட்டு இருக்கேன். நாங்களே எங்க கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், நீ என்னன்னா ஆபசகனமா கருமாரி நடக்கும் அப்படி இப்படி நடக்கும்ன்ற. அப்படிலாம் பேசாதீங்க மேம். என்னடா நடக்குது? ஒருத்தர் இங்க தானே இருக்கேன், நான் இங்க இருக்கேன்றது கூட நினைப்பு இல்லாம என்ன புடிச்சு அங்கிட்டு தள்ளிட்டு இந்த மாதிரி ரெண்டு பேரும் கொஞ்சிட்டு இருக்கீங்க. டேய், கிட்டத்தட்ட இப்ப பாரதிக்குனா அண்ணன் மாதிரி. உனக்கு நான் மாமன்டா, தெரியும்ல. ஒரு தங்கச்சிய என் கண்ணு முன்னாடி என் தங்கச்சி நீ கொஞ்சிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் ஒண்ணு என்ன பண்ண தகும்? மாம், அதான் தெரியுதுல்ல, நம்ம மச்சான் நம்ம தங்கச்சி கொஞ்சிட்டு இருக்கானு. டீசெண்டா நகர்ந்து போகணும்னு உனக்கு தெரிய மாட்டுது. நான் நீ என் சிஸ்டர் கொஞ்சம் போது நான் வந்து இதற்கு டிஸ்டர்ப் பண்ணிருக்கேனா? அதான் நீ மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடியே பல்லானதெல்லாம் பார்த்துட்டல,
நாங்க அப்படியே அண்ணன் பண்ணோம். சும்மா பார்க்க தானே செஞ்சோம். என்னடி செல்லக்குட்டி, அப்படிதானே? ஏய் என்னடா சைக்கிள் கேப்ல என் விஷயத்த கூட தாக்குறான். என் விஷயமே வேறடா. ஆனா இங்க நீ பண்றது வேற மாதிரி இருக்கு. ஏய் கல்யாணம் இருக்கு, கொஞ்சம் அவசரப்படாம இருடா. அதான் என் சகல வாக்கு கொடுத்துருக்காருல, அவர் கண்டிப்பா அவர் வாக்க நிறைவேற்றுவாரு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. அதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரையும் முதல்ல சேர்த்து வைக்கணும். அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு நீங்க சேருங்கடா. அவங்க 2 பேருக்கு ஏதாவது விசேஷம் நடக்குமான்றதுக்குள்ளார நீங்க 2 பேரும் நடத்தி காட்டுவீங்க போல இருக்கேன். சீச்சி, நாங்க அந்த அளவுக்குலாம் போக மாட்டோம். நாங்களே இப்பதான் பேசவே ஆரம்பிச்சிருக்கோம். அதுவே பீஸ்ஃபுல்லா பேச முடியல. நிறைய இடைஞ்சல்கள் வர பக்கத்திலேயே இருக்கு. கொஞ்சம் கூட தள்ளி போக மாட்டுது. என்னடி செல்லக்குட்டி, இங்க ஒரே கிரௌடா இருக்கலாம். நம்ம ஆள் இல்லாத இடமா பார்த்து பேசலாம். எது, நான் ஒரு ஆள் இருக்கிறது உனக்கு கிரௌடா இருக்கு, இடைஞ்சலா இருக்கு. ஆள் இல்லாத இடமா பார்த்து போக போறீங்க. அதுக்கு நீங்க ஆ, அந்தமான் காட்டுக்கு தானே போனோம். ஐயோ மேம், இப்ப என்னதான் வேணும் உனக்கு? ஏய் அப்புறம் என்னடா, முதல்ல பாட்டியை பார்த்து பிளானை கரெக்ட் பண்ணுவோம். அது கரெக்ட் பண்ணி சகலையும் அண்ணியும் சேர்த்து வைப்போம். அதுக்கப்புறமா நீங்க 2 பேரும் சேர்ந்து கட்டி உருளுங்க பேரலுங்க. உங்களை கேட்பாரே கிடையாதுடா. சரி மாம், நான் கொஞ்ச நேரத்துல பாட்டியை போய் கூட்டிட்டு வரேன். பிளானை போட்டுடலாம். மேம், நீ வந்து ரொம்ப நேரம் ஆகுது. என் சிஸ்டரை போய் பாத்தியா? என் சிஸ்டரை போய் என்ன ஏதுன்னு பார்த்து ஒரு அட்டண்டன்ஸை போடு. அதுக்குள்ள நானும் இங்க விசிட்டிங்க முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க போ மாம். ஓ, நான் என்னதான் சொன்னாலும் அந்த இடத்துல இருந்து நீ நகர மாட்டேன், அப்படிதானே? சரி, நீ நகர மாட்ட. நானாவது போய் என் பொண்டாட்டிய பாக்குறேன். உங்களை பார்க்க பார்க்க எனக்கு காண்டாகுது. நான் மட்டும் என் சும்மா இருப்பானே. நானும் போய் என் பொண்டாட்டிக்கிட்ட ரொமான்ஸ போடுறேன். பொங்கடா. அப்பாடா, எப்படா இந்த மாம்சு போவார்னு பார்த்தேன். நல்ல வேலை போயிட்டாரு. இப்ப என் ஆள் கூட ஃப்ரீயா கடலை போடலாம். பாரதி, நான் இன்னும் போகல, இங்கதான் இருக்கேன். ஐயோ மாம்ஸ், என்னதான் வேணும் உனக்கு? அடே போனை விட்டுட்டு போயிட்டுடா, அதை எடுக்க வந்து. நீ உன்னுடைய லீலைகளை கண்டினியூ பண்ணு. நான் போய் ஏன் லீலைகளை காட்டுறேன். நீ கண்டினியூ பண்றா, நான் போடுறேன். தெய்வமே, சீக்கிரம் போ தெய்வமே. எனக்கு கிடைக்கிறதே கொஞ்ச நேரம் தான். அந்த கொஞ்ச நேரத்தையும் இப்படி டிஸ்டர்ப் பண்ணியே போக்கிறியே. போ தெய்வமே. பையப்புல விட்டு அழுதுவான் போல இருக்கேன். சரி, ஒரு ஆம்பளை மனசு ஆம்பளைக்கு தானே புரியும். மச்சான், யூ கண்டினியூ மச்சான். நான் போய் உன் சிஸ்டரை பாக்குறேன். நீ என் சிஸ்டரை கவனிச்சுக்க. லவ் யூ மாம்ஸ். இப்பதான் பாயிண்ட்டுக்கு வந்திருக்க. போ. நீ போய் என் தங்கச்சியை பாரு. நான் உன் தங்கச்சியை கவனிச்சுக்கிறேன். நீ போயா மாம்ஸ். உண்மையிலே போயிட்டாரா இல்ல மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு வருவாரா? அப்பா, போயாச்சு. இனிமே ஃப்ரீயா லவ் பண்ணலாம். பாரதி, பாரதி. என்ன பக்கத்துல தானே இருக்கேன், என்ன விசில் அடிச்சு கூப்பிடுற? என்னடி பூ வாசனை செம்மையா தூக்குது. அது ஒண்ணும் இல்ல, ஃபங்க்ஷனுக்காக நிறைய பூ இருந்ததுல, அதான் அம்மா வயசு பொண்ணு பூவெல்லாம் வச்சுக்கணும்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க. அதான் வச்சுக்கிட்டேன். நல்லா இருக்கா? பூ மட்டும் இல்ல, பாவாடை தாவணியும் அழகா இருக்கு. என்ன திடீர்னு மேடம் பாவாடை தாவணியில இருக்கீங்க, தலை பின்னி பூ வச்சிருக்கீங்க, மொத்தத்துல பொண்ணு மாதிரி இருக்கா? பொண்ணு இல்லையா? அது என்ன பொண்ணு மாதிரி இருக்கேன்ற? லூசு, பொண்ணு மாதிரி தானே இருக்குன்னு சொன்னேன். ஆம்பளை பொண்ணு மாதிரியா இருக்குன்னு சொன்னேன். என் பாரதி எப்பவுமே வேற மாதிரி இருப்பாளே. இப்ப பார்க்க ஆளே ஒரு மார்க்கமா இருக்காளே. பார்த்துட்டு சும்மா போகவே தோணலாம், அதான் கேட்டேன். ஆமா, இதெல்லாம் யார மயக்கம்? மாமா, அப்ப உனக்கு இப்படி எல்லாம் இருந்தா பிடிக்குமா? ச்சீ, இது தெரியாம போச்சு. இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எப்பவும் நான் இப்படி எல்லாம் இருந்து உன்னை மயக்கி உன்னை என்ன காதலிக்க வச்சிருப்பேனே. ஏய், நீ என்ன மயக்கவே வேணாண்டி. எப்போ நான் தான் வேணும் நீ பின்னாடியே வந்தியோ, அப்பவே நீ என் மனசுக்குள்ள வந்துட்டேடி. அத நான் தான் புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன். நான் ஒரு முட்டாள். இவ்வளவு நாளா உன் காதலை புரிஞ்சுக்காம நீ எனக்குள்ள வந்ததும் புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன். உனக்கு உண்டான வலி எனக்கு எப்போ வலிச்சதோ அப்பதாண்டி நான் உன்னையே புரிஞ்சிருக்கேன். உன்னெல்லாம் என்னையே நான் புரிஞ்சிருக்கேன்னா பாத்துக்கேன். சாரிம்மா, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னா? டேய் மாமா, என்னடா மாமா இப்படி எல்லாம் பேசுற? நீ இப்படி எல்லாம் பேசி என்ன கஷ்டப்படுத்தாத. அப்படின்னா நீ என்ன எந்த கஷ்டமும் படுத்தல. எனக்கு உன் கூட சுத்துறதுலாம் எவ்வளவு ஜாலியா இருந்தது தெரியுமா? என்ன திடீர்னு அண்ணா வேற மாப்பிள்ள பாக்குறேன்னதும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் இடையில அந்த ரகு பிரச்சனை வேற, இதெல்லாம் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆனா டேய் மாமா, எனக்கு ஒரு ப்ராப்ளம் என்னதும் நீ என்ன லவ் பண்ணலனாலும் எனக்காக வந்து நின்ன பத்தியா, எனக்கு அதுதான் மாமா ரொம்ப பிடிச்சிருந்தது. லவ் யூ மாமா. நீ சொல்லதுக்கு முன்னாடி நானே சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா நீ சொல்லிட்ட.
என் பொண்டாட்டிக்கிட்ட என் லவ் ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல போறேன். அன்னைக்கு ஏதோ ஒரு எமோஷன்ல சொன்னேன், இப்போ ஒரு விதமான ஃபீலிங்ஸ்ல சொல்ல போறேன். ஏ பாரதி, ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ சோ மச் டி. இப்போ சொல்றேன், நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன் டி. உன்னை மட்டும் தாண்டி காதலிக்கிறேன். என் பொண்டாட்டியா நீ மட்டும் தாண்டி வேணும். இந்த விச்சுவை கட்டிக்கா உனக்கு சம்மதமாடி? டேய் மாமா, இது நீ கேட்கணுமா? உன் கையை நீட்டி வாடி பொண்டாட்டின்னு சொல்லு. உன் கையை பிடிச்சிக்கிட்டு உன் பின்னாடியே வந்துடுவேன். நீ எப்போ கூப்பிட்டாலும் சரி, எந்த சூழ்நிலையில் கூப்பிட்டாலும் சரி, உன் கையை பிடிச்சிக்கிட்டு நானும் வரேன்டா மாமான்னு உன் கூடவே வந்துடுவேன். நானும் உன்னை அந்த அளவுக்கு விரும்புறேன்டா மாமா. சரி, என்ன விரும்புறதெல்லாம் இருக்கட்டும், மாமா உன்னை கேட்டா கொடுப்பியா? டேய் மாமா, அம்மா கூப்பிடுறேன்னு நினைக்கிறேன். அம்மா கூப்பிட்ட மாதிரி இருக்கு. நான் போய் என்னன்னு பார்க்குறேன். ஏய், இல்லடி, அத்தெல்லாம் உனக்கு கூப்பிடல. எங்க நழுவ பாக்குறேன்? நான் என்ன கேட்க போறேன்னு புரிஞ்சுக்கிட்டேன், அதனால நழுவோட பாக்குறேன், அப்படிதானே? ஏய், இன்னைக்கு நம்ம காதல பரிமாறி இருக்கோம்ல, அது போல அதையும் பரிமாறிக்கணும்ல. பண்ணிக்கலாமா? அது தப்பு. கல்யாணத்துக்கு அப்புறம் அடி, காதல்லாம் சின்ன சின்ன தப்புகள் அப்பப்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும்டி. அதுல இது ரொம்ப முக்கியமான தப்பு. இந்த தப்பு தான் ஆரம்ப தப்பு. முதல்ல இந்த தப்பை பண்ணிடலாமா? பாரதி, I love you. டேய் மாமா, நம்ம கார்டன்ல இருக்கோம். யாராவது பார்க்க போறாங்க. வீடு நான் போறேன். ஏய், யாரும் பார்க்கவும் மாட்டாங்க, யாரும் இந்த பக்கம் வர மாட்டாங்க. அதான் அஜய் மாம்ஸ் போயிருக்காருலாம், கண்டிப்பா யாரையும் இந்த பக்கம் விட மாட்டாரு. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பாரதி, I love you. டேய் மாமா, நீ மோசம். வீடு நான் போறேன். ஏய், மோசமா? யாரை பார்த்துடி மோசம்னு சொன்ன? இதுக்காகவே உம், ஏதோ மோகம் ஏதோ தாகம் ஏத்தவர் நினைக்கலை ஆசவர் ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது மைனா மைனா குறும்புகள் தொடருது அரும்புகள் வளருது மைனா மைனா தளிரது மலரது தானா இது ஒரு தொடர்கதை தானா தளிரது மலரது தானா இது ஒரு தொடர்கதை தானா இரு மனம் இணையுது இரு கிளி தழுவுது மைனா. டேய் மாமா, போடா. ஏய், எங்கடி போறேன்? ஏய், இவ்வளவு நாள் என்ன விரட்டி விரட்டி காதலிச்சோம்ல, அப்புறம் என்ன இப்போ என் காதல நான் காட்ட வேணாம்? என் காதல நான் காட்டிட்டு இருக்கேன்டி. இதுதான் காதல காட்டுறதா? வீடு மாமா. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதாம்மா, இப்படிதான் என்னால என் காதல காட்ட முடியும். பாரதி, லவ் யூ சோ மச் டி செல்லக்குட்டி. மாமா, போதும் வீடு. யாராவது வர போறாங்க மாமா. அப்போ ரூமுக்கு போலாமா? மாமா, பிச்சிருவேன் பிச்சு. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நீ இப்போ ரூம் பக்கம் வரக்கூடாது. முன்னாடி மாதிரி ரூம் பக்கம் வந்து கடிச்சிருவேன் பாத்துக்கா. ஏய், இதுக்காகவே ரூமுக்குள்ள பூந்துடுறேன்டி பாரு. நைட்டோட நைட்டா ரூமுக்குள்ள வரலாம். என் பேர் வச்சு இல்லடி. போடா மாமா. பாரதி, லவ் யூ டி. எவ்வளவு நாள் இந்த சந்தோஷத்தை மிஸ் பண்ணிருக்கோம்ல. சாரிடி செல்லக்குட்டி. சரி சரி, நான் உள்ள போறேன். நான் வெளியில வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அம்மா தேடுவாங்க. நான் போறேன். உனமா? ஏய், உன்னை அனுப்ப எனக்கு மனசே இல்லடி. உன் கூடவே இப்படியே இருக்கணும் போல இருக்கு. சீக்கிரமா மாமாவையும் அக்காவையும் சேர்த்துட்டு நமக்கு எப்படா நிச்சயதார்த்தம் நடக்கும்னு ஆவலா இருக்கு. பேசாம நிச்சயம்லாம் வேணாம், ஸ்ட்ரைட்டா கல்யாணம் பண்ணிடலாமா? டேய் மாமா, ஆனால் உனக்கு ரொம்ப தான் அவசரம். போடா மாமா. நுதிரம் போலே நான் பொன்னுடலில் ஓடுவேன், உன்னுடலில் நான் ஓடி
காணுமே. ஷர்ட் அப்பவே அயன் பண்ணி வைக்க சொன்னேன். மா 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 எங்க இருக்கீங்க? ஷர்ட் அயன் பண்ணி வைங்கன்னு சொன்னேன், என்னாச்சுமா? ஐயோ அர்ஜுன், அம்மா கிச்சன்ல கொஞ்சம் வேலையா இருந்தேனா, அத ஷர்ட் ஏதோ அயன் பண்ணலப்பா. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்றியா? அயன் பண்ணி கொடுக்கறேன். மா ஆல்ரெடி ஃபேக்டரிக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, மீட்டிங் வேற இருக்குமா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா, நான் கொடுத்தா நீங்க போட மாட்டீங்கன்னு தெரியும், ஆனா இப்ப டைம் இல்லைல்ல, நான் அயன் பண்ணிருக்கேன். இதை போட்டுக்கோங்க. என்னங்க வாங்கிக்கோங்க மாமா. மா வேற எந்த ஷர்ட்டும் அயன் பண்ணலையா நீங்க? அர்ஜுன் இல்ல அர்ஜுன், அம்மாக்கு இங்க நிறைய வேலை இருந்ததா, அதான்ப்பா எந்த ஷர்ட்ஸும் அயன் பண்ணல. கொஞ்சம் வெயிட் பண்றியா? ஒரு 10 நிமிஷத்துல அயன் பண்ணி கொடுக்குறேன். மாமா ப்ளீஸ், நீங்க உங்க பொண்டாட்டியா நினைக்க வேணாம், இந்த வீட்டு வேலைக்காரியா என்ன இந்த ஷர்ட் அயன் பண்ணிருக்கேன்னு நினைச்சுக்கோங்களேன். வாங்கிக்கோங்க, டைம் ஆகுதுல்ல. என்னங்க மாமா. அர்ஜுன் என்னப்பா வெயிட் பண்றியா? அயன் பண்ணி கொடுக்கவா? நான் தான் அயன் பண்ணிட்டேனே மாமா. இன்னைக்கு மீட்டிங் போறீங்களா, அதுக்கு இந்த ஷர்ட் தான் கரெக்டா இருக்கும், நீங்க எப்பவும் சொல்லுவீங்களா, அதனால தான் இதை அயன் பண்ண. என்னங்க அர்ஜுன், என்னடா பதிலே காணோம், வரவா? ப்ளீஸ் மாமா போட்டுக்கோங்க. என்ன பண்றா இவன்? அர்ஜுன் கேக்குதா இல்லையாடா? இல்ல வேண்டாமா, நீங்க வர வேண்டாம். என்னங்க மாமா, இந்த ஷர்ட் போட்டுக்கோங்க, இந்த கிரே கலர் உங்களுக்கு நல்லா இருக்கும், மீட்டிங்க்கும் ஹாப்பியா இருக்கும். என்னங்க மாமா போட்டுக்கோங்க. மாமா ஷர்ட் வாங்கிட்டு போங்க. ஏ அர்ஜுன், எப்படா சமாளிப்ப? இருடா வரேன். இல்லம்மா எனக்கு தெரியும் இது போடணும் போடக்கூடாதுன்னு, நான் பாத்துக்கிறேம்மா. ஏன் மாமா, எனக்கு மன்னிப்பே கிடையாதா? என்ன மன்னிக்கவே மாட்டீங்களா? என்னை பார்த்தவங்களுக்கு பாவமா இல்லையா? அது சரி, நீ பண்ணது அப்படிடி, உனக்கு இதெல்லாம் இன்னும் வேணும் தான். வாங்க, அவர் அவ்வளோ சீக்கிரம் மறந்துட முடியுமா என்ன? இதே வேலையை அவர் பண்ணியிருந்தாருன்னா நீ மன்னிச்சிருவியா? மன்னிக்க மாட்டல, அதான் அவரும் உன்னை மன்னிக்க மாட்டாரு. நீ எத்தனை செருப்படிப்பட்டாலும் உனக்கெல்லாம் புத்தியே வராது. வாங்க, இப்படியே வாங்கிட்டு, அப்பதான் உனக்கு புத்தி வரும். அப்பதான் இனிமே இந்த மாதிரி ஒரு வேலையை நீ செய்ய மாட்ட. இன்னும் பாடு, இன்னும் நம்ம நிறைய பாட வேண்டியது இருக்கு போல இருக்கு. அது வரைக்கும் நம்ம இப்படிதான் இருக்கணும் போல. நான் இப்படி இருக்க கூட தயாரா இருக்கேன் மாமா, ஆனா நீங்க என்கிட்ட பேசாம இருக்கிறது தான் என்னால ஏத்துக்க முடியல. ப்ளீஸ் மாமா. இல்லைங்க மாமா, ஏன் மாமா என்னை இப்படி அவாய்ட் பண்றீங்க? நான் செஞ்சது தப்புதான், மன்னிச்சிடுங்க கேட்கிறேனே. எனக்கு மன்னிப்பே கிடையாதா? எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க மாட்டீங்களா? ஏன் மாமா என்னை இப்படி கொல்றீங்க? புரியுது, நான் உங்களை கொன்னுட்டேன், அதனால திருப்பி நீங்க என்ன கொல்றீங்க. நீங்க கொல்லுங்க மாமா, நான் வேணான்னு சொல்லல. என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க மாமா. 2 நாள் ஆச்சு நீங்க என்கிட்ட பேசு. ப்ளீஸ் என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை பேசுங்க மாமா. என் கையால் எதுவும் வாங்க வேணாம், ஆனால் என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசுங்க மாமா. ஒரே ரூம்ல இருக்கோம், என் முகத்தையும் சரியா பார்க்க மாட்டீங்க, என்கிட்ட என்னன்னு கூட கேட்க மாட்டீங்க, நான் கொடுத்தா எதுவும் வாங்க மாட்டீங்க. எப்படி இன்னும் எத்தனை நாளைக்கு என்கிட்ட இப்படியே இருப்பீங்க? சொல்லுங்க மாமா. ஏன்னா அந்த நாள் கணக்காவது வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா இத்தனை நாள் தான் இருக்கு, இத்தனை நாளுக்கு அப்புறம் மாமா பேசிடுவாங்கன்னு அந்த சந்தோஷத்துலயாவது இருப்பேன் மாமா. சொல்லுங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பீங்கன்னு? மா டிஃபன் ரெடி பண்ணுங்க, டைம் ஆகுது, வரேன். புரியுது மாமா, உங்ககிட்ட பேசி என் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. நகர்ந்து போ, எனக்கு வழி விடு, நான் போகணும்னு என்கிட்ட சொல்லாம சொல்றீங்க, அப்படிதானே? சரி போங்க. இன்னும் எத்தனை நாள் நீங்களும் இப்படி இருக்கீங்கன்னு நானும் பார்க்குறேன். என்னை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? போங்க. நான் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும்ல, அதான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆனா என்ன அதிகபட்ச தண்டனையா இருக்கு, தண்டனையை கொஞ்சம் குறைக்கலாம். ஒரு வார்த்தை பேசி அந்த தண்டனையை கொஞ்சம் குறைக்கலாம். நீலானிய பேரையாவது சொல்லி கூப்பிடலாம். இப்படி அதிகமான தண்டனை என்னால தாங்க முடியல. அம்மா டிஃபன் ரெடி ஆச்சா? டைம் ஆகுதுன்னு சொன்னமா. சாரி மாமா, நீங்க போமா. ஏய் பாத்து. தூதுவளைய அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி நானும் கூட பேச போறேன் மணிக்கணக்கா.
இரு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே கண் கொண்டு என்னை கொய்யாதே உன் தீமூச்சா என்னை கொல்லாதே முத்தங்கள் போட்டு சஜம் சம் சஜம் சம் வித்தைகள் காட்டு அது அது வந்து மாமா நான் வேணும்லாம் இல்லை விழல அது என்னமோ இடிச்ச மாதிரி இருந்தது அதான் தடிக்கிடுச்சு சாரி நான் வேணும்லாம் விழல எழுந்திரி இல்லை மாமா அது எழுந்திரின்னு சொல்லு. சாரி எழுந்திருக்கேன் சாரி நான் வேணும்லாம் விழல நம்மளை யாரும் இடிச்ச மாதிரி இருந்தது அதனால தான் இவர் மேலே விழணும் இவர் ஏதாவது தப்பாக எடுத்துக்கிட்டாரா நம்ம வேணும்னு இவரை பேச வைக்க ஏதோ பண்ணுறோன்னு நினச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் ஐயோ எனக்கு நேரமே சரியில்லை ஆனாலும் பரவாயில்ல இவர் என்ன பிடிச்சாருல அந்த ஒரு சந்தோஷம் போதும் தெரிஞ்சு நடந்ததோ தெரியாமல் நடந்ததோ இந்த கொஞ்ச நேரம் ஒரு சந்தோஷம் கிடைச்சதுல அது போதும் லவ் யூ மாமா ஐ லவ் யூ மாமா என வந்த தேவதையே சரிபாதி நீ அல்லவா கண்ணன் கொண்ட ராதையன ராமன் கொண்ட சீதையன மடி சேர்ந்த பூரதமே மனதில் வீசும் மாறுதமே என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன் நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும். ஐடியாஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் பா நம்ம சப்ஸ்கிரைபர் கரோலின் சிஸ்டர் அவங்களுடைய சன் அகிலன் அவருக்கு இன்னைக்கு பர்த்டே இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அகிலன் கண்ணா விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே அகிலன் டியர். அகிலன் கண்ணா நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்ணா. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நேஹா சிஸ்டர் அவங்களுடைய ஃப்ரெண்ட் பூவரசன் ப்ரோ அவருக்கு இன்னைக்கு பர்த்டே இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பூவரசன் ப்ரோ. விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே பூவரசன் ப்ரோ. பூவரசன் ப்ரோ நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ. ஓகே டியர்ஸ் இன்னைக்கு 3 வீடியோஸும் போட்டிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க டியர்ஸ். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நேற்று நம்ம நியூஸ் ஸ்டோரிஸ் வந்து நிறைய பேர் பார்த்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க. நிறைய பேரோட கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீக்கு வந்து நிறைய பேர் ஸ்ரீ பாவம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருந்தீங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து ப்ளீஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க ஸ்டோரியா பேர்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. டியர்ஸ் நான் இன்னும் யாருக்கு யார் பேருன்னு அதில் நான் கொடுக்கவே இல்லை. நீங்க இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க 10 எபிசோட்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நான் யாருக்கு யார் பேருன்னு நான் வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லை ஸ்டோரி நிறைய பேருக்கு பிடிக்கலங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அதனால அதுக்கு வியூஸும் ரொம்ப 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 இது வரைக்கும் என் சேனல்ல நான் பார்க்காத அளவுக்கான லோவஸ்ட் வியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது இப்போ நான் போட்டிருக்க நியூ ஸ்டோரிக்கு தான். டியர்ஸ் கொஞ்சம் பொறுமையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும். பட் உங்களுக்கு யாருக்குமே பொறுமை இல்லைங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா நீங்க யாரும் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி லைனை லைக் பண்ணலன்றது நல்லாவே தெரியுது. ஆனா இந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷனல் ஸ்டோரி தான். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே எமோஷனலை நோக்கி மட்டும்தான் போயிட்டு இருக்கோம். ஃபுல்லா எமோஷன் தான் வருமே. அதாவது எப்படி சொல்றது மேபி ஒரு 50 to 60 எபிசோட்ஸ்னு எடுத்துக்கோங்களேன். அது வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எமோஷனலை மட்டும்தான் நோக்கி போயிட்டு இருக்கோமே. அதுக்கு அப்புறமா தான் நீங்க நினைக்கிற எல்லா செக்மெண்ட்ஸும் இதுல வரும். நம்ம நார்மல் ஸ்டோரியில வர எல்லா செக்மெண்ட்ஸும் இதுல வரும். நம்ம சேனல்ல இது வரைக்கும் நான் எடுக்காத ஸ்டோரி இது. ரொம்ப லைக் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப லைக் பண்ணி தான் இந்த ஸ்டோரியை நான் கொடுத்தேன். பட் நான் எந்த அளவுக்கு லைக் பண்ணணும் ஆனால் அந்த அளவுக்கு வியூவர்ஸ் யாருக்குமே பிடிக்கலன்னு நல்லா தெரியுது. ஏன்னா நீங்களாம் வந்து ஆரம்பத்துலேருந்தே அர்ஜுன்ற அந்த 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 கேரக்டர் டால் வந்து நல்லவனாவே நம்ம காட்டணும். இப்போவும் இதில் நல்லவர் தாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் அவர் நான் கெட்டவன்லாம் சொல்லலை. நான் ஒரு காலேஜ் பையன் எப்படி இருப்பான் ஒரு பிளே பாயா எப்படி இருப்பான் அப்படிங்கிறத தான் நான் இவர்கிட்ட அதை காமிச்சிருக்கேன். நான் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்கள் வந்து ஸ்டோரி அது பார்க்கலல்ல. இப்போ ஒரு 10 எபிசோடில் நமக்கு வந்து ஸ்டோரியோட லைன் எதுவும் தெரிஞ்சிடாதுல்ல. அதான் சொல்கிறேன் பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரி கண்டிப்பாக பிடிக்கும். பட் யாருமே பொறுமையாக பார்க்கலான்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்தவங்கள சொல்லலை பார்க்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன் டியர்ஸ். அதே மாதிரி ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. நான் இதை ஆல்ரெடி சொன்னது தான் ஃபஸ்ட்லேயே. தயவு செஞ்சு ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணுங்கணும் பேரை சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க. நான் இன்னும் யாருக்கு யார் பேருன்னு நான் காட்டலை. கண்டிப்பாக நான் பேர் யாருன்னு காட்டுவேன். அதுக்கும் கொஞ்சம் பொறுமையாக. ஏன்னா மற்ற எல்லா ஸ்டோரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் இவங்களுக்கு இவங்க தான் பேரு அப்படிங்கிறது. பட் இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். யார் தான் இவங்களோட பேரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே
கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அது அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரணுமே தான் நான் கொண்டு வந்திருக்கேன். பட் அது ஸ்டோரி வந்து நிறைய பேருக்கு பிடிக்கலன்றது எனக்கு வியூஸை வச்சா நல்லாவே தெரியுது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் லைக் பண்ணேங்கிறதுக்காகவாவது நம்ம போடுவோம் அப்படின்னு நான் போட்டேன். இருக்க பார்த்தீங்கன்னா அதுக்கு வியூஸ் வந்து ரொம்ப லோவாக போயிட்டுருக்கு. சரி, அதான் ஒரு சின்ன டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த நியூ ஸ்டோரியில் இன்னும் ஒரு 10 எபிசோட் நான் போடுறேன். இந்த 10 எபிசோட்ஸ்க்கு எப்படி வியூஸ் இருக்குன்னு நான் பார்க்குறேன். இதே வியூஸ் தான் மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா நான் இந்த நியூ ஸ்டோரியை ஸ்டாப் பண்ணிடுறேன் டியர்ஸ். ஓகேவா? ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு எதனா நியூ ஸ்டோரி கொண்டு வரதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இந்த ஸ்டோரி லைன் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இது ரொம்ப நல்ல ஸ்டோரி. இது நம்ம பார்க்க வேண்டிய விதத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரி உண்மையாகவே ரொம்ப பிடிக்கும். ஒரு சில கருத்துக்கள்லாம் இந்த ஸ்டோரியில் நான் வச்சுருக்கேன். இந்த ஸ்டோரின்னு இல்லை, என்னோட ஆரம்பத்துலேருந்து எடுத்த எல்லா ஸ்டோரிஸ்லையுமே சின்ன நான் மற்ற சேனல்ஸ் மாதிரி நிறைய கருத்துக்கள் வைக்கலனாலும் குட்டி குட்டி கருத்துக்கள் அதை நான் வச்சுருப்பேன். அதை மாதிரி இப்போ எடுத்திருக்க புது ஸ்டோரியிலையுமே நிறைய கருத்துக்கள் இருக்குது. பட் ஸ்டோரியை யாருமே வந்து லைக் பண்ணி பார்க்கலன்றது மட்டும் நல்லா தெரியுதா? அதான் இப்போ நீங்கள் வந்து ஸ்ரீ கேரக்டர் பார்க்குறீங்கல்ல, ஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னசென்ட் கேரக்டர் தான். அதாவது ஒரு இன்னசென்ட்டாக அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நான் வந்து ஒரு ஸ்ரீக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் அந்த ரோலு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆமாம், ஸ்ரீ இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக தான் இருக்கும். நம்ம சக்தி கேரக்டர் வந்து கொஞ்சம் ஏமாத்துற கேரக்டர் மாதிரி தான் இருக்குது. எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம பொறுமையாக இருந்து பார்த்தால் ஸ்டோரியில் என்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம கெட்டிமேளம் ஸ்டோரிக்கு 3,000 to 4,000 வியூஸ் போகுது. பட்டு நம்ம நியூ ஸ்டோரிக்கு 2,000 வியூஸ் கூட வரலை. அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே, நான் இப்போ வியூஸ் போகலங்கிறதுலாம் கூட எனக்கு கஷ்டம் இல்லை. பட் நேற்று நிறைய பேர் கமெண்ட்ஸ் பார்த்ததுல ஒரு சிலவங்க வந்து பேஸ் சேஞ்ச் பண்ணிவிடுங்க சிஸ்டர், எனக்கு வருத்தமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குதுன்னு நேற்று நிறைய பேர் கஷ்டப்பட்டு சொல்லியிருந்தீங்களா? அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால சரி உங்களுக்கு சொல்லலாம், ஸ்டோரி இப்படி தான், இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி தான் போகும். மனசு கஷ்டமாக தான் இருக்கும், மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு அப்படியே பாருங்க. அதுக்கப்புறம் போக போக ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்குமே. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலாக தான் போகும். அடுத்த ஹாஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான செக்மெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்துடும். ஓகே டியர்ஸ், நான் ஸ்டோரி இந்த மாதிரி லைனில் தான் போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன். அதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் உங்களுக்கு எமோஷனலாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 50 to 60 எபிசோட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டோரி மாதிரி தான் போகும். பாருங்க, ஒரு 10 எபிசோட்ஸ் கொடுக்குறேன், இன்னும் ஒரு 10 எபிசோட்ஸ் கொடுக்குறேன். அது வரைக்கும் பார்க்கலாம். இதே வியூஸ் கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம நியூ ஸ்டோரியை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு எதனா நியூ ஸ்டோரியை கொண்டு வர நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே டியர்ஸ், வீடியோஸ் பாருங்க. 3 வீடியோஸும் போட்டாச்சு, பாருங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க டியர்ஸ். ஓகே, பை டியர்ஸ்.